வணக்கம். அண்ணன் பாரிசாலன் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த தம்ப்ளைனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அட இதுக்கு எதுக்குடா நீ வந்து வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும், அட வெக்கங்கெட்டவனே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தன்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிறாப்புல, நான் வந்து நடுநிலையாக இருப்பேன்னு சொல்லிக்கிறாப்புல. ஆனால் விஜயை வச்சு தம்ப்ளைன் வந்து ஓட்டுறாப்புல அப்படின்னா வெக்கமான சூடு சொரணை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறவன் ஒருபோது ஒரு நடிகன் ஆரம்பித்த இந்த விஜய் மாதிரி ஒரு நடிகனை ஆதரிக்கவே மாட்டான். அப்படி ஆதரித்து அதாவது வீஸ் போன் அப்படிங்கிறனால ஒரு எச்ச பொழப்பு அந்த பிழைப்புக்காக நீ வந்து அவனை வந்து முதலமைச்சர் ஆவன்னு சொல்கிற. அவர் முதலமைச்சரானால் நாடு நாசமாக போயிடாதா, நாடு குட்டிச்சவராக போயிடாதா, உன்னுடைய வீசுக்காக நீ இப்படி தான் கேவலமாக தமிழன் வந்து ஒப்பியா? விஜய் வந்து என்ன அரசியல் கொண்டு வரார்? திராவிடம் தமிழ் தேசிய அரசியல் கொண்டு வராரு, பெரியார் தூக்கிட்டு வராரு. உனக்கு தான் திராவிடம் பிடிக்காதே, பெரியார் பிடிக்காதே, அப்போ பெரியாரையும் திராவிடத்தையும் வச்சுருக்கோம் எப்படி சிஎம் ஆக முடியும்? ஒரு கற்பனை கூட எப்படி அப்படி தமிழன் வச்ச? திராவிட அரசியல் பண்ணுற அதே இலவச பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறது, அதாவது தாலிக்கு தாங்க கொடுப்பேன், நான் வந்து 2500 பணம் கொடுப்பேன், சிலிண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க ஏமாற்ற அரசியல். ஒரு அதாவது ஒரு கேவலமானவர். நம்ம திமுக எதிர்க்கிறோம்ல, திமுகவோட 10 மடங்கு நம்ம எதிர்க்க வேண்டிய ஆள் யாருன்னா விஜய் தான். ஆனால் அந்த விஜயை வந்து ஆதரிச்சுக்கிட்டு விஜய் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தம்ப்ளைன் வைக்கிறீங்கன்னா, ஆனால் நீங்களாம் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்னா. நீங்கள் தமிழ் தேசியவாதிக்கு மேலே சொல்லாதீங்கன்னா, நீங்கள் வந்து விஜயுடைய ரசிகன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. சொல்கிறாருங்க, இதே வார்த்தையை சொல்கிறாருங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நார்மலாக அரசியலை பற்றி பேசினா வியூஸ் போகாது. அதை விஜய் வந்து அந்த தம்ப்ளைனில் வச்சுட்டு விஜய் வந்து 2 வார்த்தை புகழ்ந்து பேசினேன் அப்படின்னா எனக்கு நிறையா வியூஸ் போகும். நான் விஜய் வந்து ஒரு பசு மாடாக நினச்சிக்கிறாரான். எப்படி வெக்கமே இல்லாமல் பேசுகிறாரு பாருங்கள். வியூஸ் நல்லா போகுது அப்படிங்கிறனால விஜய் வந்து ஒரு பசுமாடை வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட வந்து நான் பால் கறக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ இந்த பாரிசாலனோட அந்த முகத்தில் பாருங்கள், அந்த தம்ப்ளைன்லேயே வந்து கிழிஞ்சு தொங்குது. அப்போ இவர் வந்து என்ன பேசியிருப்பார் அந்த வீடியோக்குள்ளே அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, ஆனால் சீமான் மேலே வன்மத்தை முழுக்க கொட்டி வச்சுருக்காரு. இந்த விஜய் கட்சிக்காரன் எப்படி குசிப்படுத்துறது? நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான், சாட்டை திரும்ப எல்லாருமே வந்து விஜயோட முகத்தில் வந்து தொடர்ந்து கிழிச்சு விட்றாங்க. விஜயோட அரசியலை காலி பண்ணுறது நாம் தமிழர் கட்சி காலி பண்ணுது. அப்போது நம்ம எதிராக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சீமான் அவர்களை எதிராக பேசுவோம். அப்போ விஜய்க்கு ஆதரவால் நம்மளை பார்ப்பாங்கல்ல, அவ்வளோதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோவில் அதிகமாக வியூஸ் போயிருக்காரு. இந்த வீடியோ மட்டும் 2 லட்சத்தி சில்லற பேர் வந்து பார்த்துருக்காங்க. என்ன காரணம்? விஜய் ரசிகர் பார்க்கணுன்னா நம்ம வந்து சீமான திட்டணும். ஒரு சிம்பிள் கால்குலேஷனுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய்கிட்ட ஒரிஜினாட்டாக காசு வாங்கிறது அது 2வது. ஆனால் அந்த சிம்பிள் கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த சிம்பிள் கால்குலேஷனுக்காக தான் சீமானவருக்கு மேலே முழுக்க வன்மத்தை கொட்டியிருக்காரு. அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அதாவது என்னென்னா, சீமானவர் காரைக்குடி பிரபு வந்து கட்டி பிடிச்சிட்டாராம். கட்டி பிடிச்ச வந்து தப்பான். கட்டி பிடிச்ச வந்து ஒரு கேவலமும் ஒரு அருவருப்பாக இருக்கான். சீமானவர் வந்து காரைக்குடி பிரபுவோட சட்டையை வந்து இது பண்ணதெல்லாம் வந்து அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. சீமான் வந்து இப்படி பண்ணிட்டாரு. பக்கத்தில் இருக்க சாட்டை துரைமுருகன் தான் சொன்னார், இந்த மாதிரி இவர் பிரபுவுடைய அப்பா வந்து அந்த ரூசோ உடையார் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். அதே மாதிரி இந்த உஞ்சனி அம்பலத்துடைய ஆடியோ வந்து வெளியிட்டார். இந்த மாதிரி இன்னும் பல இதை சொல்லி இந்த பிரபுவோட குடும்பமே வந்து ஒரு கொலைகார குடும்பம் இப்படிலாம் சொல்லி ஒரு கெட்டவனாக இருக்கக்கூடிய பிரபுவை, அந்த கெட்டவனாவுடைய பிரபு வந்து நீ கட்டி பிடிக்கிறனா நீ எப்படிப்பட்ட கெட்டவனா, ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறார். இப்போ இதுக்கு அண்ணன் சாட்டை துறைமுக வந்து அழகாக பதில் கொடுத்தாரு. அது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாரிசாலன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதே விஜயை நீங்கள் என்ன சொன்னீங்க, வெக்கமான சூடு சொன்னதா, அதுக்கு நீங்கள் உங்கள் சேனலில் அடுத்த வீடியோவில் பதில் சொல்லணும். நீங்கள் தமிழ் தேசியவாதினா பதில் சொல்லணும், அவ்வளோதான். வேறு வார்த்தையெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜய் ஒரு இலுமினாட்டி விஜய் அரசியலுக்கு வந்தா அப்படின்னா தமிழ்நாடு வந்து சுடுகாடாயிரும், விஜய் வந்து தமிழர்களை கழுவேற்றம் பண்ண வரக்கூடிய பையன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா சொல்லையா? அப்படி ஈட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குது, பியூட்டி ஈட்டி ஸ்வீட் இருக்குது, கழுவேற்ற போகிறான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன ஹேருக்கு விஜய் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரான். விஜய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருங்க. என்னடா அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்? விஜய் 15% தான் வரும்னு சொல்லி ஒரு நினச்சாரான். ஆனால் களத்தில் பார்க்கும்போது பூத்து இந்த ஓட்டுகள்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது 20% வர மாதிரி இருக்கான். என்ன காரணம்னா விஜய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டார். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்? மொத்தமே 14 இடத்துல தான் பேசியிருக்காரு இந்த தேர்தலில். அதிக சோம்பேறியே இந்த விஜய் தான். அண்ணன் சீமான் மாதிரி 1000 கிலோமீட்ரு 10,000த்துக்கு மேற்பட்ட கிலோமீட்ரு 1000 மணி நேரம் பேசுகிறது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கருத்துக்களை பேசுகிறது, மக்களுக்கு விழிப்புணர்வு பேச அப்படியே இருந்தார். மக்கள் போராட்ட பிரச்சனை எடுத்து பேச அப்படியே இருந்தார். ஒன்றுமே இல்லை, மொத்தமே 14 கூட தான் பேசியிருக்காரு. இருக்கலே ஒரு சோம்பேறி யாருன்னா அந்த விஜய் தான் அரசியல் களத்தில் மற்ற தலைவர்களை காட்டி. அப்போ இவர் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, 5% ஓட்டு கூடிரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன்னா, நீ என்னையா நீலாம் ஒரு தமிழ் தேசியவாதி தானா? அப்படி எதுக்கு பேசுகிற? அப்போ உன்னுடைய அந்த நோக்கம் என்ன? சரி, அடுத்து ஒரு கேள்வி, இதுக்காவது பதில் சொல்லு. நீங்கள் வந்து சொன்னீங்க விஜய் வந்து இலுமினாட்டின்னு சொன்னீங்க. அப்படி நீங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, உங்களுடைய குருநாதரான இவர் டிசிபி பாண்டியன் சொல்லிட்டாரு, பாரிசாலனே ஒரு இலுமினாட்டி தான். எப்படின்னா, பாரிசாலன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா, பாரிசாலனை ஹனி ட்ராப் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அதனால நல்லா கேளுங்க, ஹனி ட்ராப் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம்.
அப்போ விஜயோட மண்டபமான சங்கீதா மண்டபம் அப்படிங்கிறது தான் பாரிசாலன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார். பாரிசாலன் என்ன சொல்கிறாரு, விஜய் இலுமினாட்டிங்கிறார். ஆனால் இலுமினாட்டியோட திருமண மண்டபத்தில் பாரிசாலன் கல்யாணம் பண்ணுறாரு. இதை கேள்வி கேட்டது வந்து டிசிபி கேட்குறாரு. அப்போ நீ எதுக்கு வந்து அங்கே கல்யாணம் பண்ணுற அப்படிங்கும்போது தான், உனக்கு நீ ஒரு இலுமினாட்டி, விஜய் ஒரு இலுமினாட்டி, 2 பேர் ஒன்று தான். ஆனால் விஜய் வந்து நீ தமிழன்னு எப்படி சொல்கிற? பாரிசாலன் பார்த்தா தமிழ்னு சொல்லியிருப்பார் விஜயை. ஆனால் விஜய் வந்து ஒரு தெலுங்குன்னு சொல்லியிருப்பார் டிசிபி பாண்டியன். அப்போ புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் நீ ஃபஸ்ட்டு பதில் சொல்லியா? நாரி போய் கிடக்குது உன்னுடைய விஷயங்களே. ஏதாவது இருக்கலே கேவலமான மட்டமான பிறவி யாருன்னா பாரிசாலனாக தான் இருக்கும். ஒரு பக்கம் விஜய் இலுமினாட்டின்னு சொல்லிட்டு விஜயோட மண்டபத்தில் இப்போ திருமணம் வைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சேச்சை, ஒரு அருவருப்பாக இருக்குப்பா. சேச்சை, சீமான் அவர்கள் சொல்கிறார்ல, சாட்டை துரைமுருகன் வந்து இந்த மாதிரி பிரபுவை பற்றி பேசிட்டு சீமான் அவர்களை போய் கட்டி பிடிச்சிட்டாரு, அது அருவருப்பாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் நீ வந்து விஜய் இலுமினாட்டின்னு சொன்ன, அப்புறம் விஜயோட திருமண மண்டபத்தில் அதுவும் கல்யாணம் வச்சுருக்க. சீமான் அவர்களை ஜஸ்ட்டு கட்டி பிடிச்சாரு, காலர் இது பண்ணார். நீங்கள் கல்யாணமே வச்சுருக்கீங்களே. விஜய் ஒரு இலுமினாட்டின்னு தெரிஞ்சுமா அவருடைய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணீங்க? கேட்டால் என்ன சொல்லுவா தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாமல். எப்பட்றா தெரியாமல் இருக்கும்? எப்படி தெரியாமல் இருக்கேன்? லூஸ் ஆனாங்களா? அப்போ உன்னுடைய வேலை என்ன? நீயே ஃபஸ்ட்டு ஒழுங்கு ஒரு ஒரு ஆள் இவர் வந்து மற்றவங்கள வந்து கேள்வி ஏன் கேள்வி இந்த மாதிரிலாம் லூஸ் டாக்தனமாக கேட்குறாருன்னா, இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்க்கணும்ல. அதனால தான் வியூஸுக்காக தான் பால் கறக்க போகிறாரு விஜய் பாரிசாலன் விஜய்கிட்டருந்து அப்படிங்கிறது தெரியுது. இப்போது ஏன் கட்டி பிடிச்சார் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் சாட்டை தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க. நீங்களே பாருங்கள். நம்ம வந்து இதே விஷயத்துக்கு வந்து சாட்டை என்ன சீமானுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, ஆனால் சீமான் அவர்கள் காரைக்குடி வந்து கட்டி பிடிக்கிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு வயிறு எரியுதுன்னு சொன்னேன் நானே போன வீடியோவில். அது என்னன்னா விமர்சனம், நம்ம அண்ணன் மேலே வைக்கக்கூடியது விமர்சனம். அப்படி வந்து அண்ணன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மன வேதனையாக வருதுங்கிறது ஒரு விமர்சனம். ஆனால் இவன் வைக்கிறது என்ன? வன்மம், காழ்ப்புணர்ச்சி. சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து திட்டமிட்டு பேசணும். விஜய் ஆதரிச்சுட்டு பேசுகிறான் பாருங்கள், அவன் வந்து ஒரு கேவலமானவங்க. இப்போ நான் கூட அந்த போன விட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வயிறு எரியுது. நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தாவகக்காரனை பார்த்தாலே வயிறு எரியும். ஏன்னா சீமானை வீழ்த்துறதுக்கு அவங்க நிற்கிறாங்க, வயிறு எரியும். அப்போது அவனை போய் கட்டி பிடிச்சிங்கன்னா, நாங்கள் அப்படி கட்டி பிடிக்கிறது தப்புன்னு சொன்னால், நான் சொன்னால் கூட நான் விமர்சனம் தான் வைப்பேன். நான் வந்து அந்த விஜயை ஆதரிச்சுக்கிட்டு நான் வந்து சீமானை வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த கேடுகிட்ட நபர் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் ஆதரிச்சுக்கிட்டு சீமான் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா, இவரெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தமிழ் தேசத்தை பேசிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது கேட்டுங்க, வெக்கம் இல்லாமல் கேட்டுங்க. அதில் அண்ணன் சாட்டை தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் யதார்த்தமாக போகிறோம், அவர் யதார்த்தமாக வர்றாரு பிரபு. அப்படி நேருக்கு நேரம் வர்றவனை நீ வந்து உங்களுடைய அப்பா வந்து ரூசோ உடையார் இப்படி பண்ணிட்டாரு, அதே மாதிரி அந்த உஜ்ஜயினி அம்பலம் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்புறம் வந்து இந்த ஒரு நிறைய குற்றச்சாட்டை வந்து வச்சார் இல்லையா, அங்கே ஒரு மன்னருடைய டபுள் டாக்குமெண்ட் போட்டார், கொலை வழக்கு பின்னணி இதெல்லாம் வந்து சொல்லிட்டான்னு சொல்லி கல்லை விட்டு எறிய முடியும். அப்போல்லாம் எறிய முடியாது. அப்போ என்னென்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு சும்மா அப்படி பண்ணிட்டு அப்படி போகிறது தான். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது என்ன, மேடை பேச்சு அப்படிங்கிறபோது எதிர்க்கட்சியை நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் போடும்போது சாட்டுக்கு பண்ண அவங்கள பற்றி பின்னணி பூரா உடச்சி விடுவார், ரிஸ்க் எடுத்து உடச்சி விடுவார். புரியுதுங்களா? அது அரசியல். எதிர்க்கட்சியை வீழ்த்துறதுக்கு எதிர்க்கட்சியை பற்றி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது அரசியல், அது வேறு. அரசியல் அப்படி தான் பேசணும், அரசியல் மேடம் அப்படி தான் பேசணும். அதுக்காக நேருக்கு நேரம் வரும்போது அடிக்க முடியும். அதில் உச்சபட்சமாக இந்த பாரிசாலன் சொல்கிறாரு, ராஜபட்சே வந்தான்னா ராஜபட்சே நேருக்கு நேரம் வந்தான்னு சீமான் கட்டி பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி அதை எதோட ஒப்பிடுறாரு பாருங்க. அதுக்கு தான் சாட்டை என்ன சொன்னார், என்ன ராஜபட்சே மாதிரி 1.5 லட்சம் தமிழர்கள் எதுவும் பிரபு வந்து இது பண்ணாரா? ஏன்டா ஏதோ ஒப்பிடணுங்கிறது விவசாயே இல்லாமல் கிறுக்குத்தனமாக பேசியிருக்கார். இதே வந்து பாரிசாலன் போயிட்டுருக்காரு, விஜய் வந்து வர்றாருன்னா பாரிசாலன் வந்து விஜயை வந்து பாரிசாலனை கட்டி பிடிக்கிறாருன்னா பாரிசாலன் என்ன பண்ணுவார்? அதாவது தனி மனித ஒரு அரசியல்னால் என்னன்னு எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு லூசுத்தனமாக தனக்கு வந்து ஒரு மீடியா இருக்குது, தான் மீடியாவுக்கு வந்து வியூஸ் போகணும், தான் சேனலுக்கு வந்து வியூஸ் போகணும் அப்படிங்கிறனால கேவலமாக பேசிட்டு உட்காந்துருக்காருங்க. உருப்படியாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நாட்டு மக்களுக்கு சொன்னால் வியூஸ் போக மாட்டுதான். அப்போ என்ன, விஜயை பற்றி பேசினா தான் வியூஸ் போதான். அப்போ விஜய் வந்து ஒரு பால் மாடாக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு வியூஸ் வாங்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு எதுக்குடா இந்த பொழப்பு, தமிழ் தேசியவாதின்னு வச்சுக்கிட்டு விஜய் சிஎம்மாவன்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெக்கக்கேடு, கேவலத்துலேயும் கேவலம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.